கோபாலகிருஷ்ணன், தற்போது அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டு விட்டது. கோயம்பேடு தேமுதிக தலைமை அலுவலகத்திலிருந்து அதிகாலை 4 மணி அளவில் மறைந்த நடிகர் விஜயகாந்தின் உடல் தீவுத்திடலுக்கு கொண்டு வரப்படுகிறது. அங்கு காலை 6 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை பொதுமக்கள் அஞ்சலிக்காக தீவுத்திடலில் விஜயகாந்தின் உடல் வைக்கப்படும் என்று அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டு விட்டது. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் தலைமை கழக அறிவிப்பின்படி இறுதி அஞ்சலியின் ஊர்வலம் தீவுத்திடலில் இருந்து கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்திற்கு மதியம் 1 மணியிலிருந்து 4:45 மணி வரை நடைபெறும் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. இதனால் கோயம்பேடு தேமுதிக தலைமை அலுவலகத்தில் இருந்து விஜயகாந்தின் உடல் இன்று அதிகாலை 4 மணி அளவில் தீவுத்திடலுக்கு கொண்டு வரப்படுகிறது. அங்கு பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு காலை 6 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை விஜயகாந்திற்கு அவருடைய ரசிகர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், திரைத்துறையினர் தீவுத்திடலில் அஞ்சலி செலுத்துவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் 1 மணிக்கு விஜயகாந்தின் இறுதி ஊர்வலம் தீவுத்திடலில் இருந்து புறப்பட்டு பூந்தமல்லி சாலை வழியாக கோயம்பேடு தேமுதிக அலுவலகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு 4:45 மணி அளவில் நல்லடக்கம் செய்யப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மறைந்த நடிகர் விஜயகாந்தின் உடல் கோயம்பேடு தேமுதிக அலுவலகத்தில் இருந்து தீவுத்திடலுக்கு இன்று இரவு மாற்றப்படுகிறது. நாளை காலை 6 மணியில் இருந்து 1 மணி வரை மறைந்த விஜயகாந்தின் உடலுக்கு தீவுத்திடலில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் பின்னர் மதியம் 1 மணி வரை, காலை 6 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மறைந்த நடிகர் விஜயகாந்தின் உடலுக்கு திரைத்துறையினர், அரசியல் தலைவர்கள், தொண்டர்கள், ரசிகர்கள் உள்ளிட்டோர் அங்கு அஞ்சலி செலுத்துவார்கள் என்றும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் தலைமை கழகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. நடிகர் விஜயகாந்தின் உடல் இன்று அதிகாலை 4 மணி அளவில், நாளை அதிகாலை 4 மணி அளவில் கோயம்பேடு தலைமை அலுவலகத்திலிருந்து தீவுத்திடலில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து காலை 6 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை தீவுத்திடலில் மறைந்த நடிகர் விஜயகாந்தின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும். அங்கு பல்வேறு துறையினரும், அவருக்கு நடிகர்களும், ரசிகர்களும் மற்றும் அரசியல் கட்சியினரும், தேமுதிக நிர்வாகிகளும் விஜயகாந்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவார்கள். தீவுத்திடலில் விஜயகாந்தின் உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை அவரது உடல் வைக்கப்படுகிறது என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மதியம் 1 மணிக்கு பிறகு விஜயகாந்தின் இறுதி ஊர்வலம் தீவுத்திடலில் இருந்து பூந்தமல்லி நெடுஞ்சாலை வழியாக கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அதன் பின்னர் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் நாளை மாலை 4:45 மணிக்கு நல்லடக்கம் நடைபெறும் என்ற அறிவிப்பும் இப்போது வெளியாகி இருக்கிறது. நாளை காலை பொதுமக்கள் அஞ்சலிக்காக மறைந்த விஜயகாந்தின் உடல் தீவுத்திடலில் வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை 6 மணி முதல் 1 மணி வரை பொதுமக்கள் தீவுத்திடலில் மறைந்த நடிகர் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்துவார்கள் என்றும் தேமுதிக கட்சியின் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இன்று நள்ளிரவில், அதாவது நாளை காலை அதிகாலை 4 மணி அளவில் விஜயகாந்தின் உடல் கோயம்பேட்டிலிருந்து தீவுத்திடலுக்கு கொண்டு வரப்பட்டு நாளை பிற்பகலில் இறுதி ஊர்வலம் பூந்தமல்லி நெடுஞ்சாலை வழியாக தீவுத்திடலில் இருந்து கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகம் வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10-15 கிலோமீட்டர், 10-12 கிலோமீட்டர் தொலைவுடைய இந்த தீவுத்திடல் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் விஜயகாந்தின் உடலுக்கு இறுதி ஊர்வலத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் அஞ்சலி செலுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பிற்பகலில் தீவுத்திடலில் இருந்து பூந்தமல்லி நெடுஞ்சாலை வரை போக்குவரத்து மாற்றம் தொடர்பான அறிவிப்பும் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மதியம் 1 மணியிலிருந்து அங்கு 10 கிலோமீட்டர் தொலைவு, சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு அந்த இறுதி ஊர்வலம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் மற்றும் போக்குவரத்து மாற்றம் ஆகியவை தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இன்னும் சில மணி நேரங்களில் போக்குவரத்து காவல்துறையினரால் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தீவுத்திடலில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக விஜயகாந்தின் உடல் அதிகாலை 4 மணி அளவில் கொண்டு வரப்பட்டு 6 மணியில் இருந்து பொதுமக்கள் அஞ்சலிக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை 6 மணியிலிருந்து பிற்பகல் 1 மணி வரை அஞ்சலிக்காக விஜயகாந்தின் உடல் வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.